நம்ம இலக்கையா இருந்துகிட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வச்சதுனால, இந்த டாக்டரால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. உண்மைய சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லல அப்படின்னா, அடுத்து என்னென்ன நடக்கும், ஏது ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க அதாவது அஞ்சலியோட அம்மா இருக்காங்க இல்லையா சிந்தாமணி, அவங்க இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த வந்து கேட்குறாங்க. ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரு கலஞ்சத வந்து வச்சு, இவங்க பணம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொய் இது சொல்றீங்களா? அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு அப்புறமா, நம்ம டாக்டரா இருந்தாலும் சரி, நம்ம இலக்கியமா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, கடைசியில உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ அஞ்சலியோட டிராமாவ மட்டும் நீ பாரு கார்த்திக். அப்பதான் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி உன்னை எவ்ளோ ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அஞ்சலிய கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட டிராமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது வெளிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தெரியாது இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து அப்படியே அவளோட ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுர்றா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா, டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸ கூப்பிட்டு அந்த லேடிய வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இப்போ கரு கலைஞ்சிருக்கு. அவங்களால நடக்க முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ரெட்ட குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இழந்த ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு கூட்டிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல படுத்துக்கிட்டு, அப்படியே எதுவுமே தெரியாத மாரியே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கிற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, காட்டிக்க ஆரம்பிச்சுடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்து பக்கத்துல நிக்கும்போது, கார்த்திக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குழந்தைய இந்த இலக்கிய வந்து கொன்னுட்டா அப்படின்ற மாரி பயங்கரமா ட்ராமா போட ஆரம்பிச்சுடுறா. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அஞ்சலி உன் வயித்துல இருந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிருச்சா? உன் வயித்துல இருந்த குழந்தை மட்டும் கிடையாது. உன்னோட சுயரூபமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கலைஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரும்பி அவங்க அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே, "அஞ்சலி அந்து போச்சு நம்மளோட விஷயம் எல்லாமே. அதாவது உன்ன பத்தி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரியாக்ஷன குடுக்க ஆரம்பிச்சுர்றா. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு, "அஞ்சலி ஒழுங்கா எந்திரிச்சு நின்னு, நீயே நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்ட அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படின்னா ஏற்கனவே கார்த்திக் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீ உண்மைய மட்டும் சொல்லல அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு திரு திரு திருன்னு முழிக்கிறா. அதாவது என்ன உண்மை? ஏது உண்மை? அப்டின்ற மாரி கேட்கும்போது, டாக்டர் வந்து சொல்றாங்க, "அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இல்ல அப்டின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து சரண்டர் ஆகுறது தான் பெட்டரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், அஞ்சலி இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. "இந்த மாரி தான் கார்த்திக், அந்த மாரி தான் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். எங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பொய்யா நடிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றா. ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் எப்போ ஏத்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்லியிருந்தா கண்டிப்பா கார்த்திக் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.